அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் சிவபுராணம் பாராயணம் செய்வோம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறி அருளும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பின்னகன் தன் பெய்கல்கள் வெல்க, பிறந்தார்க்கு செய்யோன் தன் பூங்கலல்கள் வெல்க, கரங்குய்வார் உள்மகிழும் கோன்கல்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்கி வைக்கும் சீரோன்கள் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமல்நடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்தலையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பு ஆகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறைந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்தகன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் யமனாய் விமலாகி வெய்யாய் தனியாய் யமனாகி வெய்யாய் தனியாய் யமானாகி விமலா பொய்யாகின எல்லாம் போயகல வந்தருளி மெய்நாணமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எண்ணானம் இல்லாதான் என்ப பெருமானே, அந்நாணம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவுறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனம் நின்ற மறையோனே, கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோலெங்கும் போர்த்து புழுகளுக்கு மூடி மனம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு
விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த பால் கண்ணலோடு கலந்த கலந்த பால் கண்ணலோடு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம்தன் மேல் வந்தருளின் நீள்கள் காட்டி தாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசு அற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரானே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசம் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருகி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டவார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்யட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்கரம்பை கட்டளிக்க வல்லானே தில்லையுள் நாதனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சோபரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சோபரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை வந்தாய் போற்றி ஏகம்பத்துறை என் தாய் போற்றி பாசம் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக கதிரேனே போற்றி களிமலை மலையானே
போற்றி போற்றி. மாணிக்க வாசகர் இயற்றிய சிவபுராணம் சிவபெருமானின் பெருமைகளை கூறுவது. 9ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்னும் சைவ தமிழ் நூலின் ஒரு பகுதியே சிவபுராணமாகும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று போற்றப்படுகிறது. சிறப்பு பெற்ற இந்நூலின் முதற் பகுதியாக சிவபுராணம் அமைந்துள்ளது. 95 அடிகளை கொண்டு இன்னிசை கலிவெண்பா பாடல் வடிவில் அமைந்துள்ள இது சைவர்களின் முதன்மை கடவுளான சிவபெருமானின் தோற்றத்தையும் இயல்புகளையும் விவரித்து போற்றுகிறது. அத்துடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் சைவ சித்தாந்த தத்துவ நோக்கில் எடுத்து கூறுகின்றது. மிகவும் எளிய தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இப்பாடலின் பெரும்பாலான பகுதிகள் 1100 ஆண்டுகள் கடந்து விட்டபின் தற்காலத்திலும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவையாக உள்ளன. இந்த சிவபுராணத்தின் நோக்கம் என்னவென்றால், முன் செய்த பாவ புண்ணியங்கள் அனைத்தும் தீர்வதற்காக உள்ளம் மகிழும் வகையில் சிவபுராணத்தை கூறுகிறேன் என்னும் பொருள்பட சிவபுராணம் பாடியதன் காரணத்தை அதன் 19ஆம் 20ஆம் அடிகளில் விளக்கியுள்ளார் மாணிக்க வாசகர். சைவ சித்தாந்த கொள்கைகளின்படி உயிர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய இரு வினைகளும் அவை மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக அமைவதுடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கு தடையாக அமைகின்றன. இதனாலேயே முந்தை வினைகள் அனைத்தும் ஓய இறைவன் அருள் தேவை என்பதை எடுத்து கூறுகிறது சிவபுராணம். இதன் இறுதி அடிகளும் அல்லல் நிறைந்த பிறவியை நீக்கும் வல்லமை பெற்ற திருவடிகளை பணிந்து சொல்லப்பட்ட இப்பாடலை பொருளுணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபெருமானின் திருவடிகளை அடைவார்கள் என்றும் வலியுறுத்துகின்றன. சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடும் சைவ சமயம் தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. இறைவன் உயிர், அதனை பிடிக்கும் மலங்கள், அதனை இறைவன் உயிர் அதனை பீடிக்கும் மலங்கள் ஆகிய மூன்றும் என்றும் நிலைத்திருக்கும் உண்மைகள் என்று கூறும் சைவ சித்தாந்தம் அவற்றின் இயல்புகள், அவற்றிடையேயான தொடர்புகள் என்பன பற்றி கூறி உயிர்களின் விடுதலையும் இறுதி நோக்கமுமாகிய இறைவனை அடையும் வழிமுறைகளை பற்றியும் கூறுகிறது. இறைவனுடைய இயல்புகள், உயிரின் தன்மை, அவற்றை மலங்கள் பிடித்திருத்தல், உயிர்கள் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியிருத்தல், உயிர்களின் விடுதலை, உயிர்களை விடுவிப்பதில் இறைவனின் பங்கு, இறைவன் அருளை பெறுவதில் உயிர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பன தொடர்பாக சிவபுராணத்தில் குறிப்புகள் வருகின்றன. இந்து சமயத்தின் ஒரு பிரிவு என்ற வகையில் சைவம் வேதங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஆகமங்கள் எனப்படும் நூல்களே சைவ சித்தாந்தத்தின் உயிர் நாடியாக விளங்குபவை. சிவபுராணம் தொடக்கத்திலேயே இறைவனை போற்றும் போது தானே ஆகமமாகி நின்று உயிர்களுக்கு அருகில் வருபவன் என்ற பொருள்பட ஆகமமாகி நின்று அன்னிப்பான் என்று கூறுகிறது. இதன் மூலம் உயிர்களின் விடுதலைக்கு ஆகமங்களின் இன்றியமையாமை வற்புறுத்தப்படுகிறது. சிவபுராணம் எப்போது பாராயணம் செய்வது சிறந்தது? பிரதோஷமும் சோமவாரமும் சிறந்த நாட்களாக கருதப்படுகின்றன. சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை. பிரதோஷமும் சோமவாரமும் சிவபுராணம் பாராயணம் செய்வதற்கு சிறந்த நாளாக கருதப்படுகின்றன. அதிகாலை நேரத்தில் கையை கழுவிய பின் பாராயணம் செய்வது சிறந்த பலனளிக்கும். அதிகாலை நேரத்தில் நம் கையை கழுவிய பின் பாராயணம் செய்வது சிறந்த பலனளிக்கும். மாணிக்கவாசகர் எழுதிய சிவபுராணம் பற்றிய சிறப்புகள் என்னவென்றால், சிவபுராணம் பக்தியின் உச்சமாக கருதப்படும் பாடலாகும். இறைவனை நேரடியாக தியானிக்கும் பக்தனை வழிநடத்தும் வாக்கியங்களை கொண்டவை. சிவபுராணம் பாராயணத்தால் நமக்கு என்னென்ன ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும் என்றால், நமதுக்கு மன நிம்மதி, பாவம் நீக்கம், சில அனுக்கிரகம் மற்றும் குடும்ப நலன் ஆகியவை பெறப்படும். இதை தினமும் படிக்கலாமா என்றால் நாம் தினமும் படிக்கலாம். பிரதோஷ காலம் மற்றும் திங்கட்கிழமை அந்தபடி இல்லாமல் தினமும் நாம் இந்த சிவபுராணத்தை படிக்கலாம். மனம் ஒருமுகமாக இருந்தாலும்
இருந்தால் நாட்கள் முழுக்க நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும். மனம் ஒருமுகமாக இருந்தால் அந்த நாள் முழுக்க நமக்கு நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளும் இந்த சிவபுராணத்தை படிக்கலாம். ஆனால் சில காட்சிகள் மற்றும் வார்த்தைகள் புரியாமல் போகலாம். வழிகாட்டி ஒருவர் இருந்தால் சிறப்பாகும். சிவபுராணம் எங்கிருந்து வந்தது, வேதத்துடன் இருக்க தொடர்பு உண்டா என்று கேட்டால், மாணிக்கவாசகர் இயற்றிய தமிழ் தேவாரம் சிவபுராணம். மாணிக்கவாசகர் இயற்றிய தமிழ் தேவாரம் சிவபுராணம். இது நேரடி வேத மந்திரம் அல்ல, ஆனால் அதே போல் ஆழமும் ஆனந்தமும் தரக்கூடியது. இந்த சுத்தமான இடத்தில் ஒரே மனதுடன் பக்தியுடன் படிப்பது சிறந்தது. மற்றபடி சிவபுராணம் படிப்பதற்கு வேறு எந்த நெறிமுறைகளும் தேவையில்லை. ஒரு எளிமையான முறையில் இதை படிக்க நம்மால் முடியும். ஆரம்பத்தில் ஒவ்வொரு வரியும் மெதுவாக அர்த்தத்துடன் வாசிக்கலாம். பழகிய பின் இசை போல மனதில் ஊறிவிடும். சிவபுராணம் கூடுதல் தகவல்கள் பற்றி நாம் தமிழ் விக்கிபீடியாவிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அனைவரும் தினமும் சிவபுராணத்தை அதிகாலை எழுந்தவுடன் கைகளை சுத்தமாக கழுவி, முகம் கழுவி இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்து நல்ல ஒரு ஆன்மீக இன்பத்தை அடையலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் சிவபுராணம் பாராயணம் செய்வோம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறி அருளும் பாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பின்னகன் தன் பெய்கல்கள் வெல்க, பிறந்தார்க்கு செய்யோன் தன் பூங்கலல்கள் வெல்க, கரங்குய்வார் உள்மகிழும் கோண்கல்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்கி வைக்கும் சீரோன்கள் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமல்நடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி, விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய், விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், என் நிறைந்தலையிலாதானே நின் பெரும் சீர், பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, பல் மிருகமாகி, பறவையாய் பாம்பு ஆகி, பறவையாய் பாம்பு ஆகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லாசுரராகி முனிவராய் தேவராய், செல்லாத நின்ற செல்லாது நின்ற செல்லாத நின்ற இத்தாவர சங்கமத்துள், செல்லாத நின்ற இத்தாவர சங்கமத்துள், எல்லா பிறப்பும் பிறைந்திழைத்தேன் எம்பெருமான், எல்லா பிறப்பும் பிறைந்திழைத்தேன் எம்பெருமான், எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக, மெய்யா விமலா விடைப்பாக, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே,
வெய்யாய் தனியாய் யமனாய் விமலாயி வெய்யாய் தனியாய் யமனாகி வெய்யாய் தனியாய் யமனாகி விமலா பொய்யாகின எல்லாம் போயகல வந்தருளி பொய்யாகின எல்லாம் போயகல வந்தருளி மெய்நாணமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எண்ணானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அந்நாணம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவுறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோலெங்கும் போர்த்து புழுகளுக்கு மூடி மனம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த பால் கண்ணலோடு கலந்த பால் கண்ணலோடு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம்தன் மேல் வந்தருளி நீள்கள் காட்டி தாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு அடியேற்கு தாயில் சிறந்த தயவான தத்துவனே மாசு அற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரானே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசம் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருகி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டவார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் தோற்றச் சுடர் ஒளியாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றத் தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்கரம்பை கட்டளிக்க வல்லானே தில்லையுள் நாதனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ
என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சோபரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அல்லல் பிறவி அறுப்பானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சோபரத்தின் கீழ் சோபரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை வந்தாய் போற்றி ஏகம்பத்துறை என் தாய் போற்றி பாசம் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக கதிரேனே போற்றி களிமலை மலையானே போற்றி போற்றி. மாணிக்க வாசகர் இயற்றிய சிவபுராணம் சிவபெருமானின் பெருமைகளை கூறுவது. 9ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்னும் சைவ தமிழ் நூலின் ஒரு பகுதியே சிவபுராணமாகும். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று போற்றப்படுகிறது. சிறப்பு பெற்ற இந்நூலின் முதற் பகுதியாக சிவபுராணம் அமைந்துள்ளது. 95 அடிகளை கொண்டு இன்னிசை கலிவெண்பா பாடல் வடிவில் அமைந்துள்ள இது சைவர்களின் முதன்மை கடவுளான சிவபெருமானின் தோற்றத்தையும் இயல்புகளையும் விவரித்து போற்றுகிறது. அத்துடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் சைவ சித்தாந்த தத்துவ நோக்கில் எடுத்து கூறுகின்றது. மிகவும் எளிய தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இப்பாடலின் பெரும்பாலான பகுதிகள் 1100 ஆண்டுகள் கடந்து விட்டபின் தற்காலத்திலும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவையாக உள்ளன. இந்த சிவபுராணத்தின் நோக்கம் என்னவென்றால், முன் செய்த பாவ புண்ணியங்கள் அனைத்தும் தீர்வதற்காக உள்ளம் மகிழும் வகையில் சிவபுராணத்தை கூறுகிறேன் என்னும் பொருள்பட சிவபுராணம் பாடியதன் காரணத்தை அதன் 19ஆம் 20ஆம் அடிகளில் விளக்கியுள்ளார் மாணிக்க வாசகர். சைவ சித்தாந்த கொள்கைகளின்படி உயிர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய இரு வினைகளும் அவை மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக அமைவதுடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கு தடையாக அமைகின்றன. இதனாலேயே முந்தை வினைகள் அனைத்தும் ஓய இறைவன் அருள் தேவை என்பதை எடுத்து கூறுகிறது சிவபுராணம். இதன் இறுதி அடிகளும் அல்லல் நிறைந்த பிறவியை நீக்கும் வல்லமை பெற்ற திருவடிகளை பணிந்து சொல்லப்பட்ட இப்பாடலை பொருளுணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபெருமானின் திருவடிகளை அடைவார்கள் என்றும் வலியுறுத்துகின்றன. சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடும் சைவ சமயம் தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. இறைவன் உயிர், அதனை பிடிக்கும் மலங்கள், அதனை இறைவன் உயிர் அதனை பீடிக்கும் மலங்கள் ஆகிய மூன்றும் என்றும் நிலைத்திருக்கும் உண்மைகள் என்று கூறும் சைவ சித்தாந்தம் அவற்றின் இயல்புகள், அவற்றிடையேயான தொடர்புகள் என்பன பற்றி கூறி உயிர்களின் விடுதலையும் இறுதி நோக்கமுமாகிய இறைவனை அடையும் வழிமுறைகளை பற்றியும் கூறுகிறது. இறைவனுடைய இயல்புகள், உயிரின் தன்மை, அவற்றை மலங்கள் பிடித்திருத்தல், உயிர்கள் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியிருத்தல்,
உயிர்களின் விடுதலை, உயிர்களை விடுவிப்பதில் இறைவனின் பங்கு, இறைவன் அருளை பெறுவதில் உயிர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பன தொடர்பாக சிவபுராணத்தில் குறிப்புகள் வருகின்றன. இந்து சமயத்தின் ஒரு பிரிவு என்ற வகையில் சைவம் வேதங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஆகமங்கள் எனப்படும் நூல்களே சைவ சித்தாந்தத்தின் உயிர் நாடியாக விளங்குபவை. சிவபுராணம் தொடக்கத்திலேயே இறைவனை போற்றும் போது தானே ஆகமமாகி நின்று உயிர்களுக்கு அருகில் வருபவன் என்ற பொருள்பட ஆகமமாகி நின்று அன்னிப்பான் என்று கூறுகிறது. இதன் மூலம் உயிர்களின் விடுதலைக்கு ஆகமங்களின் இன்றியமையாமை வற்புறுத்தப்படுகிறது. சிவபுராணம் எப்போது பாராயணம் செய்வது சிறந்தது? பிரதோஷமும் சோமவாரமும் சிறந்த நாட்களாக கருதப்படுகின்றன. சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை. பிரதோஷமும் சோமவாரமும் சிவபுராணம் பாராயணம் செய்வதற்கு சிறந்த நாளாக கருதப்படுகின்றன. அதிகாலை நேரத்தில் கையை கழுவிய பின் பாராயணம் செய்வது சிறந்த பலனளிக்கும். அதிகாலை நேரத்தில் நம் கையை கழுவிய பின் பாராயணம் செய்வது சிறந்த பலனளிக்கும். மாணிக்கவாசகர் எழுதிய சிவபுராணம் பற்றிய சிறப்புகள் என்னவென்றால், சிவபுராணம் பக்தியின் உச்சமாக கருதப்படும் பாடலாகும். இறைவனை நேரடியாக தியானிக்கும் பக்தனை வழிநடத்தும் வாக்கியங்களை கொண்டவை. சிவபுராணம் பாராயணத்தால் நமக்கு என்னென்ன ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும் என்றால், நமதுக்கு மன நிம்மதி, பாவம் நீக்கம், சில அனுக்கிரகம் மற்றும் குடும்ப நலன் ஆகியவை பெறப்படும். இதை தினமும் படிக்கலாமா என்றால் நாம் தினமும் படிக்கலாம். பிரதோஷ காலம் மற்றும் திங்கட்கிழமை அந்தபடி இல்லாமல் தினமும் நாம் இந்த சிவபுராணத்தை படிக்கலாம். மனம் ஒருமுகமாக இருந்தால் நாட்கள் முழுக்க நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும். மனம் ஒருமுகமாக இருந்தால் அந்த நாள் முழுக்க நமக்கு நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளும் இந்த சிவபுராணத்தை படிக்கலாம். ஆனால் சில காட்சிகள் மற்றும் வார்த்தைகள் புரியாமல் போகலாம். வழிகாட்டி ஒருவர் இருந்தால் சிறப்பாகும். சிவபுராணம் எங்கிருந்து வந்தது? வேதத்துடன் இருக்க தொடர்பு உண்டா என்று கேட்டால், மாணிக்கவாசகர் இயற்றிய தமிழ் தேவாரம் சிவபுராணம். இது நேரடி வேத மந்திரம் அல்ல, ஆனால் அதேபோல் ஆழமும் ஆனந்தமும் தரக்கூடியது. இந்த சுத்தமான இடத்தில் ஒரே மனதுடன் பக்தியுடன் படிப்பது சிறந்தது. மற்றபடி சிவபுராணம் படிப்பதற்கு வேறு எந்த நெறிமுறைகளும் தேவையில்லை. ஒரு எளிமையான முறையில் இதை படிக்க நம்மால் முடியும். ஆரம்பத்தில் ஒவ்வொரு வரியும் மெதுவாக அர்த்தத்துடன் வாசிக்கலாம். பழகிய பின் இசை போல மனதில் ஊறிவிடும். சிவபுராணம் கூடுதல் தகவல்கள் பற்றி நாம் தமிழ் விக்கிபீடியாவிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அனைவரும் தினமும் சிவபுராணத்தை அதிகாலை எழுந்தவுடன் கைகளை சுத்தமாக கழுவி, முகம் கழுவி இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்து நல்ல ஒரு ஆன்மீக இன்பத்தை அடையலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் சிவபுராணம் பாராயணம் செய்வோம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அருளும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பின்னகன் தன் பெய்கல்கள் வெல்க, பிறந்தார்க்கு செய்யோன் தன் பூங்கலல்கள் வெல்க, கரங்குய்வார் உள்மகிழும் கோன்கல்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்கி வைக்கும் சீரோன்கள் வெல்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமல்நடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால், சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி
அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கொழியாய் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்தலையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பு ஆகி பறவையாய் பாம்பு ஆகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமனாய் விமலாகி வெய்யாய் தனியாய் யமனாகி வெய்யாய் தனியாய் யமானாகி விமலா பொய்யாகின எல்லாம் போயகல வந்தருளி மெய்நாணமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எண்ணானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அண்ணானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவுறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோலெங்கும் போர்த்து புழுகளுக்கு மூடி மனம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த பால் கண்ணலோடு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம்தன் மேல் வந்தருளி நீள்கள் காட்டி தாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசு அற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரானே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசம் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே
நீராய் உருகி நீராய் உருகி என் ஆருயிராய் நின்றானே, நீராய் உருகி என் ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே ஜோதியனே துன்னுருளே தோன்றா பெருமானே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுவார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்யட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்கரம்பை கட்டளிக்க வல்லானே தில்லையுள் நாதனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சோபரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அல்லல் பிறவி அறுப்பானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சோபரத்தின் கீழ் சோபரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை வந்தாய் போற்றி ஏகம்பத்துறை என் தாய் போற்றி பாசம் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக கதிரேனே போற்றி களிமலை மலையானே போற்றி போற்றி மாணிக்க வாசகர் இயற்றிய சிவபுராணம் சிவபெருமானின் பெருமைகளை கூறுவது 9ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்னும் சைவ தமிழ் நூலின் ஒரு பகுதியே சிவபுராணமாகும். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று போற்றப்படுகிறது. சிறப்பு பெற்ற இந்நூலின் முதற் பகுதியாக சிவபுராணம் அமைந்துள்ளது. 95 அடிகளை கொண்டு இன்னிசை கலிவெண்பா பாடல் வடிவில் அமைந்துள்ள இது சைவர்களின் முதன்மை கடவுளான சிவபெருமானின் தோற்றத்தையும் இயல்புகளையும் விவரித்து போற்றுகிறது. அத்துடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் சைவ சித்தாந்த தத்துவ நோக்கில் எடுத்து கூறுகின்றது. மிகவும் எளிய தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இப்பாடலின் பெரும்பாலான பகுதிகள் 1100 ஆண்டுகள் கடந்து விட்டபின் தற்காலத்திலும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவையாக உள்ளன.
இந்த சிவபுராணத்தின் நோக்கம் என்னவென்றால், முன் செய்த பாவ புண்ணியங்களை அனைத்தும் தீர்வதற்காக உள்ளம் மகிழும் வகையில் சிவபுராணத்தை கூறுகிறேன் என்னும் பொருள்பட சிவபுராணம் பாடியதன் காரணத்தை அதன் 19ஆம் 20ஆம் அடிகளில் விளக்கியுள்ளார் மாணிக்கவாசகர். சைவ சித்தாந்த கொள்கைகளின்படி உயிர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய இரு வினைகளும் அவை மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக அமைவதுடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கு தடையாக அமைகின்றன. இதனாலேயே முந்தை வினைகள் அனைத்தும் ஓய இறைவன் அருள் தேவை என்பதை எடுத்து கூறுகிறது சிவபுராணம். இதன் இறுதி அடிகளும் அல்லல் நிறைந்த பிறவியை நீக்கும் வல்லமை பெற்ற திருவடிகளை பணிந்து சொல்லப்பட்ட இப்பாடலை பொருளுணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபெருமானின் திருவடிகளை அடைவார்கள் என்றும் வலியுறுத்துகின்றன. சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடும் சைவ சமயம் தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. இறைவன் உயிர், அதனை பிடிக்கும் மலங்கள், அதனை இறைவன் உயிர் அதனை பீடிக்கும் மலங்கள் ஆகிய மூன்றும் என்றும் நிலைத்திருக்கும் உண்மைகள் என்று கூறும் சைவ சித்தாந்தம் அவற்றின் இயல்புகள், அவற்றிடையேயான தொடர்புகள் என்பன பற்றி கூறி உயிர்களின் விடுதலையும் இறுதி நோக்கமுமாகிய இறைவனை அடையும் வழிமுறைகளை பற்றியும் கூறுகிறது. இறைவனுடைய இயல்புகள், உயிரின் தன்மை, அவற்றை மலங்கள் பிடித்திருத்தல், உயிர்கள் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியிருத்தல், உயிர்களின் விடுதலை, உயிர்களை விடுவிப்பதில் இறைவனின் பங்கு, இறைவன் அருளை பெறுவதில் உயிர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பன தொடர்பாக சிவபுராணத்தில் குறிப்புகள் வருகின்றன. இந்து சமயத்தின் ஒரு பிரிவு என்ற வகையில் சைவம் வேதங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஆகமங்கள் எனப்படும் நூல்களே சைவ சித்தாந்தத்தின் உயிர் நாடியாக விளங்குபவை. சிவபுராணம் தொடக்கத்திலேயே இறைவனை போற்றும் போது தானே ஆகமமாகி நின்று உயிர்களுக்கு அருகில் வருபவன் என்ற பொருள்பட ஆகமமாகி நின்று அன்னிப்பான் என்று கூறுகிறது. இதன் மூலம் உயிர்களின் விடுதலைக்கு ஆகமங்களின் இன்றியமையாமை வற்புறுத்தப்படுகிறது. சிவபுராணம் எப்போது பாராயணம் செய்வது சிறந்தது? பிரதோஷமும் சோமவாரமும் சிறந்த நாட்களாக கருதப்படுகின்றன. சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை. பிரதோஷமும் சோமவாரமும் சிவபுராணம் பாராயணம் செய்வதற்கு சிறந்த நாளாக கருதப்படுகின்றன. அதிகாலை நேரத்தில் கையை கழுவிய பின் பாராயணம் செய்வது சிறந்த பலனளிக்கும். அதிகாலை நேரத்தில் நம் கையை கழுவிய பின் பாராயணம் செய்வது சிறந்த பலனளிக்கும். மாணிக்கவாசகர் எழுதிய சிவபுராணம் பற்றிய சிறப்புகள் என்னவென்றால், சிவபுராணம் பக்தியின் உச்சமாக கருதப்படும் பாடலாகும். இறைவனை நேரடியாக தியானிக்கும் பக்தனை வழிநடத்தும் வாக்கியங்களை கொண்டவை. சிவபுராணம் பாராயணத்தால் நமக்கு என்னென்ன ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும் என்றால், நமதுக்கு மன நிம்மதி, பாவம் நீக்கம், சில அனுக்கிரகம் மற்றும் குடும்ப நலன் ஆகியவை பெறப்படும். இதை தினமும் படிக்கலாமா என்றால் நாம் தினமும் படிக்கலாம். பிரதோஷ காலம் மற்றும் திங்கட்கிழமை அந்தபடி இல்லாமல் தினமும் நாம் இந்த சிவபுராணத்தை படிக்கலாம். மனம் ஒருமுகமாக இருந்தால் நாட்கள் முழுக்க நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும். மனம் ஒருமுகமாக இருந்தால் அந்த நாள் முழுக்க நமக்கு நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளும் இந்த சிவபுராணத்தை படிக்கலாம். ஆனால் சில காட்சிகள் மற்றும் வார்த்தைகள் புரியாமல் போகலாம். வழிகாட்டி ஒருவர் இருந்தால் சிறப்பாகும். சிவபுராணம் எங்கிருந்து வந்தது? வேதத்துடன் இருக்க தொடர்பு உண்டா என்று கேட்டால், மாணிக்கவாசகர் இயற்றிய தமிழ் தேவாரம் சிவபுராணம். இது நேரடி வேத மந்திரம் அல்ல, ஆனால் அதேபோல் ஆழமும் ஆனந்தமும் தரக்கூடியது. இந்த சுத்தமான இடத்தில் ஒரே மனதுடன் பக்தியுடன் படிப்பது சிறந்தது. மற்றபடி சிவபுராணம் படிப்பதற்கு வேறு எந்த நெறிமுறைகளும் தேவையில்லை. ஒரு எளிமையான முறையில் இதை படிக்க நம்மால் முடியும். ஆரம்பத்தில் ஒவ்வொரு வரியும் மெதுவாக அர்த்தத்துடன் வாசிக்கலாம். பழகிய பின் இசை போல மனதில் ஊறிவிடும். சிவபுராணம் கூடுதல் தகவல்கள் பற்றி நாம் தமிழ் விக்கிபீடியாவிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
அனைவரும் தினமும் சிவபுராணத்தை அதிகாலை எழுந்தவுடன் கைகளை சுத்தமாக கழுவி முகம் கழுவி இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்து நல்ல ஒரு ஆன்மீக இன்பத்தை அடையலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.